ஒரு சின்ன உதாரணத்தோட இன்னைக்கு நம்ம தேடல தொடங்கலாம். இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு டாக்டர்கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்க. ம் சரி. அங்க ஒரு துல்லியம் இருக்குன்னு நம்ம எப்பவுமே நம்புறோம். அதாவது ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. நம்ம எலும்பு உடைஞ்சிருக்கா இல்லையான்னு ரொம்ப திட்டவட்டமா அந்த கருப்பு வெள்ளப்படத்துல காட்டிடுவாங்க. ஆமா, அது ஒரு பெரிய நிம்மதியா தரும். கண்டிப்பா. பிரச்சனை என்னன்னு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சௌகரியமா அதுல இருக்கு. கரெக்ட். அது ஒரு கருப்பு வெள்ளை உலகம். எந்த குழப்பமும் இல்லாத தெளிவு. மனித மூளைக்கு இயல்பாகவே அப்படிப்பட்ட ஒரு வகைப்படுத்துதல் தான் பிடிக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா நம்மளோட மனசு, அதாவது விழிப்புணர்வுன்னு சொல்லப்படுற அந்த ஆழமான விஷயத்துக்குள்ள நுழையும் போது இந்த எக்ஸ்ரே மிஷின், ஸ்கேனர் எதுவுமே வேலை செய்யாது. ம் அங்க எல்லாமே ரொம்ப மர்மமா, நம்மளோட தர்க்கத்துக்கும் வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டதா தான் இருக்கும். ஆமாம், அந்த மர்மமான உலகத்துக்குள்ள பயணம் செய்ய போற இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். விஞ்ஞான் பைரன் தந்திரா என்ற தொடரிலிருந்து இது எபிசோட் 23. ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது. ஆமா, 1972 முதல் 73 காலகட்டத்தில் மும்பையில் தனது தேடுபவர்கள் முன்னிலையில் ஓஷோ வழங்கிய இந்த சொற்பொழிவுகள் பண்டைய தந்திர நூலான விஞ்ஞான் பைரவ் தந்திராவில் உள்ள 112 தியான முறைகளை ஆழமாக ஆராய்கின்றன. அதாவது இவை கோட்பாடுகளை பற்றி அல்ல, அனுபவத்தை பற்றி. கரெக்ட். மனதை தாண்டி விழிப்புணர்வை நேரடியாக உணர வழிகாட்டும் உரைகள் இவை. வாங்க சாட்சியாக நுழைவோம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்மளோட அன்றாட வாழ்வில் ஏன் எப்பவுமே வெளிப்புற உலகத்தையே நாடி ஓடுகிறோம், உள்நோக்கி பயணிப்பது எப்படி, அதற்கான பண்டைய தந்திர வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த மூல நூல்களின் வாயிலாக அலசப் போறோம். சூப்பர். இதுல முதல் விஷயமா விழிப்புணர்வோட அமைப்பு எப்படி இயங்குதுன்னு மூல நூல்கள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆமா, இத புரிஞ்சுக்க நாம இத 3 நிலையா பிரிச்சு பார்க்கணும். மையத்துல நம்மளோட தூய விழிப்புணர்வு இருக்கு. ஓ, சென்டர்ல விழிப்புணர்வு இருக்கு. கரெக்ட். அதோட எல்லையில நம்மளோட 5 புலன்கள், அதாவது கண்கள், காதுகள், தொடு உணர்வு இதெல்லாம் இருக்கு. ம். அந்த எல்லைக்கும் வெளியே தான் நாம தேடி ஓடுற புறப்பொருட்கள், அதாவது இந்த உலகம் இருக்கு. இத படிக்கும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஓம தோணுச்சு. சொல்லுங்க. அதாவது நாம எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள பிறக்கிறோம். ஆனா பிறந்த நொடியிலிருந்து அந்த வீட்டின் ஜன்னல் வழியா வெளியவே பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. வெளியே ஓடுற வண்டிகள், மனிதர்கள், பொருட்கள்னு எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறோம். ஆனா ஒரு தடவை கூட திரும்ப வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம பார்க்கறதே இல்ல. இதுக்கு என்ன காரணம்? ரொம்ப ஆழமான ஓமை இது. இதுக்கு காரணம் நம்மளோட பரிணாம வளர்ச்சி, அப்புறம் உயிரியல் தேவைன்னு சொல்லலாம். உயிரியல் தேவைனா? ஒரு மனிதன் உயிர் வாழணும்னா அவனுக்கு உணவு வேணும், தண்ணீர் வேணும், ஒரு இருப்பிடம் வேணும். இது எல்லாமே எங்க இருக்கு? வெளி உலகத்துல தான் இருக்கு. ஓ, அதனாலதான் நம்ம விழிப்புணர்வு எப்பவுமே வெளியே போகுதா? எக்ஸாக்ட்லி. ஒரு ஜென் குரு இத ரொம்ப அழகா சொல்றாரு. நிர்வாணமும் உலகமும் நம்ம புலன்கள்ல இருந்து சம தூரத்துல தான் இருக்கு. அட, ரெண்டுமே ஒரே தூரம்தானா? ஆமா. ஆனா வெளியே செல்வதற்கான ஒரு அடிப்படை தேவை இருப்பது போல் உள்நோக்கி திரும்புவதற்கான தேவைய மனிதன் இன்னும் உருவாக்கிக்கல. கொஞ்சம் இருங்க. அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா உள்நோக்கி திரும்புறது இயல்பான ஒரு விஷயம் கிடையாதா? அதுக்கான தேவையை நாமே தான் செயற்கையா உருவாக்கணுமா? கண்டிப்பா. விலங்குகளுக்கு அந்த தேவை வராது. மனிதன் தன்னுடைய விழிப்புணர்வை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னா அந்த தேவையை அவன் உணர்ந்தாகணும். புரியுது. மூல நூல்கள்ல இந்த உள்நோக்கி திரும்புவதற்கான தேவையை உருவாக்குறதற்கு 3 முக்கிய திறவுகோள்கள் பத்தி பேசுறாங்க. ஆமா, நான் அந்த பகுதியை படிச்சேன். அதுல முதலாவது திறவுகோல் மரணம். ரொம்ப சக்தி வாய்ந்த திறவுகோள் இது. இத வாசிக்கும்போது எனக்கு ஓஷோ சொன்ன அவர் தாத்தாவோட கதை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓஷோவோட தாத்தா ஒரு முறை ரொம்ப பிரபலமான ஒரு ஜோதிடர்கிட்ட தன் பேரனுக்கு ஜாதகம் கணிக்க சொல்றாரு. அந்த ஜோதிடர் குழந்தை முகத்தை பார்த்துட்டு, இந்த குழந்தைக்கு 7 வயசு வரைக்கும் தான் ஆயுள் இருக்கு, அதை தாண்டி பிழைச்சால் அப்புறம் கணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? இத சொல்லிட்டு அந்த ஜோதிடர் தன் வீட்டுக்குள்ள போறாரு. அடுத்த கணமே அவருக்கு மாரடைப்பு வந்து அங்கே சுருண்டு விழுந்து இறந்துடுறாரு. அட கடவுளே! இந்த முரண்பாடு எவ்வளவு பயங்கரமானது பாருங்க. வேறொரு குழந்தையோட 7 வருஷம் ஆயுள கணிக்க முடிஞ்ச ஒருத்தரால அடுத்த 7 வினாடியில தனக்கு மரணம் வரப்போகுதுன்னு கணிக்க முடியல. அதுதான் மனித வாழ்வோட ஆகப்பெரிய மாயை. இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா விலங்குகளுக்கு மரணம் குறித்த பிரஜ்ஞை கிடையாது. ஓ, அதுங்களுக்கு தெரியாதா? ஆமா. ஒரு மான் தன் கண் முன்னாடி இன்னொரு மான் சிங்கத்துக்கிட்ட மாட்டி சாவதை பார்த்தாலும் ஐயோ நமக்கும் நாளைக்கு இந்த மரணம் வரும்னு அது சிந்திக்காது.
மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த விழிப்புணர்வு இருக்கு. ஆனா நாமும் மரணம் பத்தி யோசிக்கிறதே இல்லையே. அதுதான் பிரச்சனை. மரணம் என்பதே பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் செய்திகளுக்கும் மட்டும்தான் சொந்தம்னு நம்பிட்டு இருக்கோம். மரணம் அடுத்த கணமே நிகழலாம் என்ற விழிப்புணர்வு வரும்போதுதான் மனிதன் உள்நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறான். நிஜமாவே மரணத்தை உணர்றது ஒரு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். அடுத்த 2வது திறவுகோல் அர்த்தம் தேடுதல். இது ரொம்ப முக்கியமான கட்டம். ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு சொந்த வீடு கட்டணுங்கிற இலக்கை இருக்கும் வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதா தோணும். ஆனா எல்லாம் கிடைச்ச பிறகு என்ன, அடுத்து என்ன? அந்த வெற்றிடம் ரொம்ப பெருசு. ஆமா, உலக பில்லிரிபென்ற மாவீரன் அலெக்சாண்டருக்கும் எந்த உடைமையுமே இல்லாத நிர்வாண சாமியாரான டயோஜனஸ்க்கும் நடந்த சந்திப்பை நாம இங்க பொருத்தி பார்க்கலாம். ஆமா, ரொம்ப பிரபலமான கதை அது. டயோஜனஸ் ஒரு ஆத்து ஓரமா மணல்ல படுத்துக்கிட்டு வெயில் காஞ்சிட்டு இருக்காரு. அவரை தேடி வந்த அலெக்சாண்டர், நான் இந்த உலகத்தையே வெல்ல போனேன்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அதுக்கு டயோஜனஸ் ரொம்ப கூலா, சரிப்பா, உலகத்தையே வென்று விட்டாய், அடுத்து என்ன அப்படின்னு ஒற்றை கேள்வியை கேட்கிறாரு. அந்த ஒரு கேள்விதான் மொத்த ஈகோவையும் உடைக்கக்கூடியது. ஆமாம், அடுத்து நான் ஓய்வெடுப்பேன், அமைதியா இருப்பேன்னு அலெக்சாண்டர் சொல்றாரு. அதத்தான் நான் இப்போவே பண்ணிட்டு இருக்கேனே, அதுக்கே இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னு டயோஜனஸ் கேட்டாரு. அது அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்விதான் ஒரு மனுஷனோட மனசு மேல விழற மிகப்பெரிய சம்மட்டி அடி. கண்டிப்பா. ஏன்னா நாம எல்லாருமே வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு போலியான அர்த்தத்தை உருமாக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றிடம் வரும் பாருங்க, அது ரொம்ப பயங்கரமானது. அந்த வெறுமையில இவ்ளோ கஷ்டப்பட்டு ஓடி வந்தது இதுக்குதானாங்கிற கேள்வி எழும். கரெக்ட். அப்போ உண்மையான அர்த்தத்தை தேடி நம்மளோட விழிப்புணர்வு கட்டாயமா உள்நோக்கி திரும்பும். இதுதான் 2வது திறவுகோல். அருமை. அடுத்து 3வது திறவுகோல் கற்றல், அதாவது சம்சாரம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? நம்ம எல்லாருமே தினமும் வாழ்க்கையில எதையாவது ஒன்ன கத்துக்கிட்டு தானே இருக்கோம். புது டெக்னாலஜி கத்துக்கிறோம், புது மொழிகள் கத்துக்கிறோம். அப்புறம் எப்படி அது உள்நோக்கி திரும்புவதற்கான திறவுகோலா மாறும்? நீங்க சொல்றது வெறும் தகவல் சேகரிப்பு. தந்திரம் சொல்ற கற்றல் அது கிடையாது. நீங்க வாழ்க்கையில ஒரே தவற மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களான்னு பாருங்க. ஓ, ஒரே தப்பையா? ஆமா, நேத்து ஒரு விஷயத்துக்காக கோபப்பட்டோம், கத்துனோம், அப்புறம் வருத்தப்பட்டோம். ஆனா இன்னிக்கும் அதே தப்ப செய்றோம், நாளைக்கும் செய்வோம். இதுதான் சம்சாரம்னு சொல்லப்படுற சுழற்சி. அந்த லூப்புக்குள்ளேயே மாட்டிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. உண்மையான கற்றல் என்பது உங்களோட அந்த இயந்திரத்தனமான சுழற்சியை உணர்வது. நான் மறுபடியும் மறுபடியும் இதே வலியை ஏன் எனக்கு நானே கொடுத்துக்கிறேன்ங்கிற அந்த விழிப்புணர்வு வரணும். அப்படி விழிப்புணர்வு வரும்போதுதான் மனிதன் அந்த சுழற்சியிலிருந்து வெளியேறி உள்நோக்கி பயணிக்க தொடங்குவான், இல்லையா? 100க்கு 100 உண்மை. இது தகவல் இல்ல, அக விழிப்புணர்வு. சரி, இப்ப இந்த 3 திறவுகோள்களையும் மனசுல வச்சுக்கிட்டு நேரடியா அந்த தியான முறைகளுக்குள்ள போவோம். விஞ்ஞான் பைரவ் தந்திரத்துல மொத்தம் 112 முறைகள் இருக்கு. ஆமா, அதுல இன்னைக்கு நாம 4 முறைகளை ஆழமா பார்க்க போறோம். தந்திர நூலின் வரிசைப்படி 4வது முறை இது. எல்லையற்ற நீலவானம். மேகங்களுக்கு அப்பால் உள்ள நீலவானத்தை எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறுமனே பார்க்க சொல்றாங்க. ரொம்ப எளிமையான, அதே சமயம் ஆழமான பயிற்சி இது. ஆனா இத படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நாம ஒரு விஷயத்த பாக்குறோம்னாலே நம்ம மூளை சும்மா இருக்காது. என்ன பண்ணும்? வானம் எவ்வளவு நீளமா இருக்கு பாரு, அங்க ஒரு பறவை போகுது பாருன்னு நம்ம மனசு உடனே வார்த்தைகளையும் அடையாளங்களையும் உருவாக்க தொடங்கிடுமே. எந்த சிந்தனையும் இல்லாமல் வானத்தை மட்டும் பார்ப்பது எப்படி யதார்த்தத்துல சாத்தியம்? இந்த கேள்விக்குள்ளேயே இதுக்கான பதிலும் இருக்கு. நீங்க சொன்ன அந்த அடையாளப்படுத்துற பழக்கம் ஏன் வருதுன்னா, நம்ம கண்கள் எப்பவுமே ஒரு பொருளோட எல்லையை தான் தேடுது. ஓ, ஒரு எல்லையை தேடுதா? ஆமா, ஒரு பறவைனா அதுக்கு ஒரு உருவம் இருக்கு, ஒரு மரம்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா வானம் என்பது ஒரு பொருள் கிடையாது, அதுக்கு எல்லையே இல்ல, அது ஒரு வெட்டுவெளி. ஒரு சூனியம்னு சொல்லலாம். கரெக்ட். இத புரிஞ்சுக்க ஒரு விஷயத்த கவனிங்க. நம்ம கண்கள் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மாதிரி செயல்படுது. ஒரு கண்ணாடியில நீங்க எதை காட்டுறீங்களோ அது அப்படியே பிரதிபலிக்கும். ஓ, அப்ப நீங்க சோகமான ஒரு முகத்தை கண்ணாடியில காட்டினா கண்ணாடியும் சோகமா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கும். சரியா சொன்னீங்க. நீங்க வெளியில ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள் உங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை உருவாக்குது. ஆனா எந்த எல்லையும் இல்லாத அந்த முடிவற்ற நீலவானத்தை தொடர்ந்து பார்க்கும்போது என்ன நடக்கும்? கண்களுக்கு பிடிச்சுக்க எந்த எல்லையும் கிடைக்காது. எக்ஸாக்ட்லி. வெளியில எப்படி ஒரு எல்லையற்ற வெறுமை இருக்கோ அத பார்க்க பார்க்க உங்க மூளைக்குள்ளேயும் அந்த எல்லையற்ற வெறுமை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அதாவது வானத்தை யாரும் இது ஏன் சொத்துன்னு சொல்ல முடியாது.
அப்போ சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒரு பொருள் இல்லாதப்போ அங்க ஆசைங்கிற ஒன்னும் உருவாகாது. கரெக்ட். வெட்ட வெளியை யாரும் பாக்கெட்ல போட்டுட்டு போக முடியாது. மனம் என்பது பொருள்களால் ஆனது. பொருள் இல்லாத இடத்துல மனசு வேலை செய்யாது. ஆசைகள் இல்லாத அந்த வெட்ட வெளிய பார்க்கும்போது நாமளும் அந்த வானம் போல எல்லையற்ற தன்மையா மாறுறோம். இதுதான் அந்த தியானத்தோட அறிவியல். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது ஆகாயத்தின் மூலமா மனச காலி பண்ற ஒரு முறை. அப்போ அடுத்த தியான முறை காலத்தின் மூலமா மனச காலி பண்றதா இருக்குமோன்னு நினைக்கிறேன். தியான முறை 5 மௌனமான காத்திருப்பு. ஆமா, இது ரொம்ப நுட்பமான ஒரு முறை. ஒரு குரு ரகசிய உபதேசத்தை வழங்கும்போது கண்ணியமிக்காம எந்த சிந்தனையும் இல்லாம முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில இருக்கிறது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஜென் துறவியான லின்சியோட கதை வருது. லின்சியின் கதை ரொம்ப ஆழமானது. அத கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. லின்சி தன் குருவை தேடி போறாரு. ஆனா குரு அவரை ஆசிரமத்தோட வராண்டாவுல உட்கார வச்சுட்டு உள்ள போயிடுறாரு. ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் இல்ல, 6 வருஷமா அந்த வராண்டாவுல காத்திருக்காரு. 6 வருஷம். எந்த கேள்வியும் கேட்கல. குரு எப்ப வருவாருன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. 6 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அவர் குரு வெளியே வந்து லின்சியோட கண்ணை பார்த்து திடீர்னு சத்தமா சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பு தான் திருப்பு முனை. ஆமா, அந்த ஒரு சிரிப்புல இந்த உலகமே ஒரு பெரிய ஜோக்குன்னு லின்சி உணர்ந்துட்டாரு. அந்த வினாடியில அவருக்கு ஞானம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ இது ரொம்ப சினிமாட்டிக்கா தோணுது. ஏன் அப்படி தோணுது? ஒருத்தர் 6 வருஷம் உட்கார்ந்துருக்கிறதும் இன்னொருத்தர் சிரிச்ச உடனே இவருக்கு ஞானம் வர்றதும் உண்மையாவே சாத்தியமா? ஒரு சாதாரண சிரிப்பு எப்படி அத்தனை பெரிய ஆன்மீக திருப்ப கொடுக்கும்? இங்கதான் நாம தப்பு பண்றோம். அந்த ஞானம் குருவோட சிரிப்புல இல்ல, அந்த 6 வருஷ காத்திருப்புல தான் இருக்கு. ஓ, அந்த காத்திருப்பு இல்லையா? ஆமா, அந்த 6 வருடங்கள் லின்சி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறீங்க? அவர் வெறுமனே காத்திருக்கல. தன் மனதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு முழுமையான வெற்றிடத்துக்கு கொண்டு வருவதற்கான தவம் அது. இப்ப புரியுது. உங்ககிட்ட ஒரு கோப்பை இருக்கு, அதுல ஏற்கனவே பழைய காஃபி நிரம்பி இருக்குன்னா அதுல உங்களால புதுசா தண்ணீர் ஊற்ற முடியாது. அத முதல்ல காலி செய்யணும். கரெக்ட். லின்சி தன்னுடைய ஈகோ, கேள்விகள் எல்லாத்தையும் அந்த 6 வருஷத்துல காலி செஞ்சிட்டாரு. ஆமா, முழுமையான வெறுமையோடு எதையும் உள்வாங்கும் தயார் நிலையில் அவர் காத்திருந்தார். அந்த சரியான தருணத்துல குருவோட சிரிப்பு ஒரு விதையாக அவருக்குள் விழுந்தது. இதே தத்துவத்தை விளக்குற இன்னொரு அற்புதமான கதை தான் சியோனோ என்ற பெண் துறவியின் கதை. அட, அந்த தண்ணீர்வாளி கதை, அது எனக்கு ரொம்ப நெருக்கமான கதை. நீங்களே சொல்லுங்க. சியோனோ ஒரு ஆசிரமத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண பெண் துறவி. ஒரு நாள் இரவு சியோனோ ஒரு பழைய மூங்கில் குச்சியில 2 வாளிகளை கட்டி அதுல தண்ணீர் எடுத்துட்டு வராங்க. அந்த தண்ணீர்ல நிலவோட பிம்பம் ரொம்ப அழகா தெரியுது. அவங்க நடந்து வரும்போது திடீர்னு அந்த பழைய மூங்கில் கிராக்னு உடையுது, வாளிகள் கீழே விழுது. தண்ணீர் தரையில சிதறுது. ஆமா, தண்ணீர் சிதறன்னு அடுத்த வினாடி அதுல தெரிஞ்ச நிலவோட பிம்பமும் சுக்குநூறா உடையுது. அந்த நொடியில சியோனுவுக்கு ஞானம் கிடைச்சதுன்னு ஜென் கதைகள்ல சொல்றாங்க. மனோதத்துவ ரீதியா இது எப்படி வேலை செய்யுது? இத ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். சியோனோ அந்த தண்ணீர்ல இருந்த நிலவோட பிம்பத்தை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே நடந்து வராங்க. அவங்களோட முழு விழிப்புணர்வும் அந்த பிம்பத்து மேல குவிஞ்சிருக்கு. முழு கவனமும் அங்கதான் இருக்கு. திடீர்னு மூங்கில் உடையும் போது வர்ற அந்த சத்தம், தண்ணீர் சிதறும் காட்சி, இது மூணும் சேர்ந்து அவங்க மூளையில ஒரு அதிர்ச்சியை உருவாக்குது. ஒரு ஷாக். ஓ, அந்த அதிர்ச்சி தான் காரணமா? ஆமா, பல வருடங்களா அவங்க செஞ்ச தியானம் ஒரு காய்ந்து போன சருகுகள் மாதிரி இருந்துச்சு. அந்த மூங்கில் உடைந்த சத்தம் ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி வந்து மொத்த சருகுகளையும் எரிச்சிடுச்சு. மனசோட கட்டமைப்பு உடையும் போது தூய விழிப்புணர்வு மட்டும் விழித்துக் கொள்கிறது. வாவ், அந்த நொடி எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இப்போ புரியுது. சரி, அடுத்த தியான முறைக்கு போவோம். தியான முறை 6, ஆழமான கிணறும் பாயும் பாலமும். இது முன்னாடி பார்த்ததை விட ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஆமா, ஒரு ஆழமான கிணற்றின் உள்ளே எந்த சிந்தனையும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பதன் மூலம் மனதின் ஆழத்தை உணரும் தியானம் இது. இதுல ஷாங்சு என்ற சீடரோட கதை வருது. ஆமா, ஷாங்சு கதை ரொம்ப பிரபலமானது. ஒரு குரு தன் சீடரான சாங்ஷுவை ஒரு பாலத்து மேல கூட்டிட்டு போய் நிக்க வைக்கிறாரு. கீழே ஓடுற நதிய பாத்துக்கிட்டே இரு. நதி நிற்பது போலவும் பாலம் ஓடத் தொடங்குவது போலவும் உனக்கு தோன்றும் வரை காத்திருன்னு சொல்றாரு. ஒரு நாள் சாங்சு ஓடி வந்து, குருவே, நதி நின்னுருச்சு, பாலம் ஓடுதுன்னு சொல்றாரு. நான் உங்களை நேருக்கு நேரா ஒரு கேள்வி கேட்கிறேன். இது ஒரு காட்சி பிழை தானே? காட்சி பிழைனா? தொடர்ந்து தண்ணீர் ஓடுறத பார்த்துட்டு இருந்தா நம்ம கண்ணு இருட்டடிப்பாகி பாலம் ஓடுற மாதிரி ஒரு பிரம வரும். இந்த ஒரு காட்சி பிழைக்கும் ஆழமான ஆன்மீக திறப்புக்கும் என்ன சம்பந்தம்?
இது ஒரு அருமையான கேள்வி. மேலோட்டமா பார்க்கும்போது இது வெறும் காட்சி பிழை மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி சார்பியல், அதாவது ரிலேட்டிவிட்டி தத்துவம் இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் கோட்பாடுகள் மாதிரியா? ஆமா. நீங்க ரயில்ல பயணம் செய்யும்போது ஜன்னல் வழியா பார்த்தா மனங்கள் பின்னோக்கி ஓடுவது போல் தெரிவது மனதின் ஒரு மாயை தானே. உண்மையில எல்லாமே இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. கரெக்ட். குவாண்டம் இயற்பியல் படி பார்த்தா இந்த உலகத்துல நிலையான பொருள்னு எதுவுமே கிடையாது. நீங்க நிக்கிற அந்த பாலம், அதில் உள்ள கற்கள், அணுக்கள் எல்லாமே தொடர்ந்து ரொம்ப வேகமா இயங்கிக் கொண்டும் இருக்கு. ஓ, அப்போ பாலம் நிலையானது, நதி ஓடுகிறது என்பது நம்ம மனசோட பழக்கம்தான்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. நமது மனம் தன்னோட சௌகரியத்துக்காக உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு கட்டமைப்பது. அப்போ ஷாங்ஸு தொடர்ந்து அந்த நதியையே சிந்தனையற்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மனக்கட்டமைப்பு உடையுது, அப்படிதானே? ஆமா. நதி நிக்குது, பாலம் ஓடுதுன்னு மூளை குழம்பும்போது பிரபஞ்சத்தில் எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற பிரம்மாண்டமான பேருண்மை புரிகிறது. அந்த ஆச்சரியத்துல தூய விழிப்புணர்வு மட்டும் மிஞ்சும். கிணற்றின் ஆழத்தை பார்க்கும்போதும் இதேதான் நடக்குமா? ஆமா. வெளியில இருக்கிற இருட்டான ஆழத்தை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது அது உங்களுக்குள் இருக்கும் அளவிட முடியாத ஆழத்தை உங்களுக்கு பிரதிபலித்து காட்டும். மூளையோட தர்க்கத்தை உடைச்சு அதையே ஒரு தியானமா மாத்துறது அபாரமான விஷயம். இப்போ நாம இந்த பகுதியோட கடைசி தியான முறைக்கு வருவோம். தியான முறை 7, பொருளையும் பிம்பத்தையும் விளக்குதல். இது ஒரு படிப்படியான, ரொம்ப நுட்பமான பயிற்சி. பிறகு பார்வையை அதிலிருந்து விலக்கிக்கணும். வெளியில இருக்கிற பொருளை விளக்குறது முதல் படி. இப்போ அந்த ரோஜா பூ வெளியே இல்ல, ஆனா நம்ம மனசுக்குள்ள அதோட பிம்பம் அப்படியே அச்சு பிசகாம இருக்கும். அதன் பின் மனதிற்குள்ளிருக்கும் அந்த பூவின் பிம்பத்தையும் மெதுவா அழிக்கணும். அதுதான் சவாலான பகுதி. ஆமா, வெளியில இருக்கிற பொருள் அழிக்கிறது சுலபம், கண்ணை மூடிக்கலாம். ஆனா மனசுக்குள்ள இருக்கிற பிம்பத்தை அழிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லையே. இது எப்படி சாத்தியப்படுத்துறது? இது சவாலானதுதான். ஆனா இது ஒரு அற்புதமான தியான முறை. பழங்கால கோவில்கள்ல இருக்கிற சிலைகள் எல்லாமே இந்த தியான முறைக்காகவே உருவாக்கப்பட்டவைங்கிற ஒரு ரகசியத்தை இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அட, நிஜமாவா? ஆமா. நாம கோவில்ல போய் ஒரு சிலைய முழு ஈடுபாட்டோட பாக்குறோம். அதோட அலங்காரம் எல்லாத்தையும் உள்வாங்குறோம். பிறகு கண்களை மூடி மனதுக்குள் அந்த அகப்பிம்பத்தை கொண்டு வர்றோம். ஓ, இது தியானத்தோட முதல் படி. கரெக்ட். ஆனா தந்திரம் இதோட நிற்கல. கடைசியில அந்த அகப்பிம்பத்தையும் அழிச்சிட்டு எந்த பிம்பமும் இல்லாத ஒரு தூய்மையான வெறுமையில நினைத்திருக்க சொல்றாங்க. அதுதான் உண்மையான சுதந்திரம். புறப்பொருளையும் நீக்கி அகப்பிம்பத்தையும் நீக்கிய பிறகு மிஞ்சி இருப்பது யாருன்னு கேக்குறாங்க. ஆமா. அந்த தூய்மையான எந்த அடையாளமும் இல்லாத வெறும் நீ மட்டுமே அங்க இருக்கும். அட, கோயில் சிலைகளுக்கு பின்னாடி அதை வெறும் வழிபாடா மட்டும் வைக்காம ஒரு ஆழமான உளவியல் ரீதியான தியான முறையா பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது எவ்வளோ பெரிய திறப்பு. ஆமா. அது ஒரு பெரிய அறிவியல். சரி, நாம இப்போ இந்த ஆழமான தேடலின் இறுதிக்கு வந்துட்டோம். வெளியில தேடி ஓடுன மனச எப்படி உள்நோக்கி திருப்புறதுன்னு பார்த்தோம். வானத்தை வெறித்து பார்ப்பது, மௌனமா காத்திருப்பது, தர்க்கத்தை உடைப்பதுன்னு பல சுவாரஸ்யமான முறைகளை அலசினோம். ரொம்ப ஆழமான விவாதமா அமைஞ்சது. எப்பவும் போல ஒரு ஆழமான சிந்தனையை உங்களுக்குள் நான் விதைக்க விரும்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கண்களை மூடினாலோ அல்லது ஒரு பொருளை விட்டு விலகினாலோ வெளியுலகம் மறைஞ்சிடுது. கண்டிப்பா. ஆனா உங்கள் மனதிற்குள் எத்தனை மனிதர்களின் பிம்பங்களை நீங்கள் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை நேசித்தவர்கள், உங்களை காயப்படுத்தியவர்கள், உங்களுடைய ஆசைகள்னு எத்தனை பிம்பங்கள் உங்க மனசுக்குள்ள உட்கார்ந்திருக்கு? அதெல்லாம் ஒரு பெரிய மூட்டை மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு கற்பனை பண்ணுங்க. அந்த பிம்பங்களை எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர்ல டெலீட் பண்ற மாதிரி ஒவ்வொன்னா அழிச்சுக்கிட்டே வரீங்க. எல்லா முகங்களையும் எல்லா நினைவுகளையும் அழிச்சிட்டீங்க. எல்லா பிம்பங்களும் அழிந்த பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கும் இல்லையா? அந்த அமைதியான, எந்த சாயலும் இல்லாத தூய்மையான வெறுமையில் மிச்சம் இருக்கும் அந்த நீங்கள் யார்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அந்த நீங்கள் யாரு என்பதை கொஞ்சம் தனிமையில் உங்களுக்குள் தேடி பாருங்கள். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமா. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.